கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரியிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்காலில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 10 முதல் 23ஆம் தேதி வரையும், 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரையும் தேர்வு நடைபெற உள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் 41,515 தேர்வர்கள் ஆப்சென்ட். 88.9% பேர் பங்கேற்றதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காஷ்மீரைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலி என்பவரை என்ஐஏ கைது செய்தது. டெல்லி தற்கொலைப்படை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கார் அமீரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய உமர் முசாமில் ஷாஹினுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்தது தெரியவந்துள்ளது. ஹவாலா நெட்வொர்க் மூலம் ஜெய்ஷ்-இ-முகமது நிதி அனுப்பியதாக உளவுத்துறை விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி வரும் 19ஆம் தேதி கோவை வரும் நிலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள், பேருந்துகள் ஏர்போர்ட் வழியாக கோவைக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை முற்போக்கு புத்தக காட்சி அரங்கை முதல்வர் ஸ்டாலின் 2 மணி நேரம் பார்வையிட்டார். ஆண்டுதோறும் அறிவு திருவிழா நடைபெறும் என்றும் தெரிவித்தார். திராவிடம் என்றால் என்ன என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அறிவு திருவிழாவில் பேசிய அவர், புதிதாக வருபவர்களும் கொள்கையற்ற கூட்டத்தை உருவாக்குவதாக தாவேகாவை மறைமுகமாக விமர்சனம் செய்தார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்ச ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். கூட்டணி குறித்து விஜயுடன் ராகுல் காந்தி பேசினார் என்பது புரளி என தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சு நடந்தால் பொதுவெளியில் தெரிவிப்போம் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தையொட்டி தமிழகத்தில் 93.67% படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் திருத்தத்தில் திமுகவின் நடவடிக்கையை கண்டித்து இன்று அதிமுக நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம். வாக்கை பறிப்பது யாரோ? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கரூரில் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நடந்து 50 நாட்களுக்கு பிறகு தாவேகா சார்பில் நடைபெற்ற முதல் பொது நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் வீட்டிற்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வெங்கமேடு பகுதியில் சுமார் 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 6 ரூபாய் 60 காசுகளாக முட்டை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
முந்தைய காலக்கெடுவை தவறவிட்ட விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் பிறந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சரண கோஷங்கள் முழங்க ஐயப்பனை வழிபட்டனர். கேரளாவில் பரவி வரும் அமீபா மூளை காய்ச்சல் காரணமாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் நீர்நிலைகளில் நீராட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தேங்கியிருக்கும் நீரில் வாழும் அமீபாவால் மூளை காய்ச்சல் ஏற்படும் நிலையில் மூக்கு, வாயை நன்றாக மூடியபடி குளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று வேகமாக சென்று விபத்திற்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு கம்பிகளை இடித்து தலைக்குப்புற கவிழ்ந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற கடைமுக தீர்த்தவாரி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நலனுக்காக தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் 76 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைவது மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். பிரபல நடிகை அதிதி ராவ் தனது பெயரும் புகைப்படங்களும் வாட்ஸ்ஆப்பில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தன்னை அதிதி என கூறிக்கொண்டு போட்டோகிராஃபர்களுக்கு போட்டோஷூட் செய்திகள் அனுப்பி வருவதாகவும் அதுபோன்ற நபர்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். நிதிஷ்குமாருடன் பீகார் பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஷ்வால் சந்திப்பு. பீகாரில் புதிய அரசு அமைக்கும் பணி தீவிரம் அடைந்துள்ள நிலையில் பாட்னா முதல்வர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. நவம்பர் 22ஆம் தேதிக்கு முன்பு பீகாரில் புதிய அரசு அமைக்கப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பீகார் தேர்தலுக்காக உலக வங்கியின் 14,000 கோடி நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். வேறு திட்டத்திற்கு வந்த நிதியை பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணி காரணமாக கார் ஒன்று விபத்தில் சிக்கியது. இரு தூண்களுக்கிடையே சிக்கி கார் தலைகீழாக தொங்கிய நிலையில் ஓட்டுநர் பத்திரமாக மீட்கப்பட்டார். இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு 124 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 93 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. பார்வையற்றோருக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானை 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வீழ்த்தியது. தீபிகா மற்றும் அனேகாவின் அதிரடி ஆட்டத்தால் 10.2 ஓவரிலேயே 136 ரன்கள் இலக்கை எட்டி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. அர்மேனிய அணிக்கு எதிரான கால்பந்து போட்டியில் 9-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்று அசத்தியது. நட்சத்திர வீரர் ரொனால்டோ இல்லாமல் களமிறங்கிய போர்ச்சுகல் அணி 2026 உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. தீர்ப்பு வெளியாவதையொட்டி வங்கதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் செல்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தைவானுக்கு எதிராக சீனா தனது ராணுவத்தை பயன்படுத்தினால் ஜப்பான் களம் இறங்கும் என ஜப்பான் பிரதமர் கூறியிருந்த நிலையில் பதற்றம் அதிகரித்துள்ளது.
மெக்சிகோ நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜென்சி அமைப்பினர் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. பாதுகாப்பு படைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.